இந்த வீடியோவில் நம்ம வந்து ஏற்கனவே பண்ணி வச்சிருக்க சாஃப்ட்வேரில் புதுசாக இந்த மொபைல் ரீசார்ஜ், அப்புறம் இந்த மொபைல் ப்ரீபெய்டு, போஸ்ட்பெய்டு, அப்புறம் லேண்ட்லைன், அப்புறம் டிடிஹெச், இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் இருக்குது. எப்படி நம்மளுடைய சாஃப்ட்வேரில் இன்டெகிரேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன ப்ரொசீஜர், எந்த மாதிரி நமக்கு ப்ராஃபிட் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா நமக்கு எல்லாமே நினைக்கிறோன்னா வந்து நம்மளுடைய டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து வர்ற சேல்ஸுக்கான வர ப்ராஃபிட்டை வந்து ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம கொடுக்க போகிறோம். பட் வந்து அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இன்சென்டிவ் கொடுக்காம இந்த மாதிரி ரீசார்ஜ் ஃபெசிலிட்டி வைக்கும்போது கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, அதை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம அதை வச்சு வைக்கிறோம். ஓகேவா? ஸோ இதனால கம்பெனிக்கு என்ன ப்ராஃபிட் இருக்குது, எப்படி அதை வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணுறது, ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரீசார்ஜ் ஆயிருமா, அல்லது எப்படி நம்ம அக்கௌண்ட் மொபைல் இருந்து அந்த அமௌண்ட் கழியுமா அப்படிங்கிற நிறைய கேள்வி இருக்குது. ஸோ எங்கிட்ட கேட்குற ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொபைல் ரீசார்ஜ் அந்த ஏபி இன்டெகிரேட் பண்ணுறதெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு சில புதுசாக வர கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து அந்த மொபைல் ரீசார்ஜ் வேணும்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நாங்கள் வந்து அந்த சர்வீஸ் நாங்கள் கொடுக்கல, அந்த சாஃப்ட்வேர் தான் நாங்கள் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ அதை எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இந்த மாதிரியான டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கஸ்டமைசேஷன் சாஃப்ட்வேர், ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர், எம்எல்எம் சாஃப்ட்வேர் போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். உங்கள் பிஸ்னஸ்க்கும் ஒரு ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர், எம்எல்எம் சாஃப்ட்வேர், அல்லது வந்து டைரக்ட் செல்லிங் சாஃப்ட்வேர், இ-காமர்ஸ், அல்லது வந்து டெலிவரி அப்ளிகேஷன், அல்லது ஸ்கூல் காலேஜ் மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக ஒரு அப்ளிகேஷன் வேணும்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்து ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணி நம்ம ஒரு பொருளை சேல்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? அல்லது அந்த பொருளை வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு ப்ராஃபிட் கொடுப்போம். அல்லது நம்மளோட டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங்கில் ஒரு சேல்ஸுக்கு ஒரு பர்சன்டேஜ் வச்சு நம்ம இன்கம் கொடுப்போம், அல்லது சேல்ஸுக்கான அந்த கமிஷனை கொடுப்போம். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சில கம்பெனி என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாக பணமாக கொடுக்காம, கேஷாக கொடுக்காம, ஸோ அதையும் என்ன பண்ணிக்கலாம், ரீசார்ஜ் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் கொண்டு வந்து அதில் ஒரு ப்ராஃபிட்டையும் திரும்ப கஸ்டமருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து மொபைல் ரீசார்ஜ் சர்வீஸை நம்மளுடைய சாஃப்ட்வேரில் வைக்க போகிறோம். ஓகேவா? இது நம்ம வந்து நம்மளுடைய சாஃப்ட்வேரில் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். சரியா? நமக்கு வர்ற சேல்ஸை வந்து இன்சென்டிவ் திரும்ப ஒரு ரீசார்ஜாக கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். பட் அது எப்படி வாங்குறது அப்படின்னா அதுக்கு தான் நிறைய ஏபிஐ ப்ரொவைடர் இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ மார்க்கெட்டில் இப்போ வந்து நம்ம வந்து நீங்கள் நல்லாவே தெரியும், முன்னாடி என்ன பண்ணுவோம், ரீசார்ஜ் பண்ணும்போது மொத்தமாக ஒரு கடைகளில் இருக்கும், நம்ம போய் ரீசார்ஜ் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், அவங்களுக்கு அந்த இன்கம் ஏறும். சரியா? இதே மெத்தட் தான், பட் ஏபிஐ மூலமாக ரன் ஆகுது. ஓகேவா? ஸோ நார்மலாக ஒரு கடையில் போயிட்டு பண்ணுற ரீசார்ஜ் தான் அவங்க ஆன்லைனில் பண்ண போகிறாங்க. சரி, கடையில் பண்ணும்போது எப்படி ஒரு 3% 2% கிடைக்குதோ அதே மாதிரி ஆன்லைனில் பண்ணும்போதும் அதுக்கான அந்த மார்ஜின் வந்து என்ன ஆகுது, இதை யார் நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஏர்னிங் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா நான் முன்னுமே சொன்ன மாதிரி இதுக்கு நம்ம ஏபிஐ அப்படிங்கிறது வாங்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிஐ கம்பெனி. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஐ வந்து கொடுக்குற கம்பெனி. இந்த மாதிரி டேஷ்போர்ட் இருக்கும். இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த போர்ட்டலை அப்படி வாங்கிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து ஆப்பாக கன்வெர்ட் பண்ணணும், வெப்சைட்டை மாற்றணும் அவசியம் இல்லை. யாராவது உங்கள்கிட்ட மொபைல் நம்பர் ரீசார்ஜ் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அவங்க மொபைல் நம்பர் இதில் போட்டுட்டு, ஸோ என்ன ஆப்ரேட்டர், ஏர்டெல், பிஎஸ்எல், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, போட்டுட்டு அமௌண்ட் போட்டிங்கன்னா ரீசார்ஜ் ஆயிரும். சரியா? ஸோ இது இப்படி ரீசார்ஜ் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும், சில கமிஷன் கிடைக்கும் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ சில கம்பெனி என்ன பண்ணுவாங்க, எல்லாம் ஒரே மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இப்போ பாருங்கள், நிறைய ஆப்ரேட்டர், ஏர்டெல், பிஎஸ்என்எல், சிடிஎம்இ, டொக்கோமோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இவங்க எல்லாருமே ஒரே மாதிரியான மார்ஜின் கொடுக்க மாட்டாங்க, மாறி மாறி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், பிஎஸ்என்எல் வந்து 3, இது வந்து ஏர்டெல் 2.5, ஜியோ 1.5, இந்த மாதிரி நான் எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். இதெல்லாமே ஸ்டாட்டிக் கிடையாது, டைனமிக், மாறிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி பண்ணும்போது கஸ்டமர் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணுவாங்க, நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ஆகுது, எவ்வளோ கழியுது. ஓகேவா? ஸோ இதை மட்டும் பார்த்தா போதும். ஓகேவா? இந்த மாதிரி தான் இது ஃபுல்லாக ரன் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஏபிஐ இங்கே பாருங்கள், இந்த ஏபிஐயில் வந்து மொபைல் மட்டும் இல்லை, டிடிஹெச் இருக்குது. டிடிஹெச் நாங்கள் பாருங்கள், ஏர்டெல் டிடிஹெச், பிக் டிவி, டிஷ் டிவி, இந்த மாதிரி இருக்குது. இல்லை டேட்டா கார்டுன்னு இருக்குது. டேட்டா கார்டுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நெட் யூஸ் பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி. இதுவுமே எம்டிஎஸ், ஸோ வோடாஃபோன் 3G இதெல்லாமே இருக்குது. அப்புறம் பிராட்பேண்ட் சர்வீஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஃபைபர், ஆக்டிவ் ஃபைபர், இந்த மாதிரி இருக்குது. போஸ்ட்பெய்டு, சரியா? நீங்கள் வந்து போஸ்ட்பெய்டில் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதுக்கும் இருக்குது. அப்புறம் வந்து லேண்ட்லைன். ஓகேவா? லேண்ட்லைனுக்குன்னு சில சர்வீஸ் இருக்குது. அப்புறம் எலக்ட்ரிசிட்டி பில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிசிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு. ஸோ நம்ம இதில் போய் என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய நம்பரை போடும்போது
இதில் அமௌண்ட் இருக்கும் பட்சத்தில் இங்கே பாருங்கள், இந்த மெயின் வேலெட்டில் பணம் இருக்கும் பார்த்தீங்களா, ரீசார்ஜ் பண்ணும்போது இங்கேருந்து என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த பணத்தை லோட் பண்ணாதான், இப்போ இது 2000 இருக்குது பார்த்தீங்கன்னா, 2000 இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மொபைல் ரீசார்ஜ் ஒரு 100 பண்ணிக்கலாம், டிடிஹெச் 100 பண்ணிக்கலாம், ஒரு 300 பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2000 மதிப்புள்ள அந்த சர்வீஸை மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இப்போ 2000 கீழே வந்துட்டு கொஞ்சம் மைனஸ் ஆகிட்டு கம்மி ஆகிட்டுனா நீங்கள் என்ன பண்ணணும்னா, திரும்ப ஒரு நம்பர் கொடுப்போம் நாங்கள், அவங்ககிட்ட கால் பண்ணி கேட்டு நீங்கள் என்ன பண்ணணும், திரும்ப ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே கொடுத்துருக்க எல்லா சர்வீஸும் அப்படி தான். இங்கே பாருங்கள், ப்ராட்பேண்ட், போஸ்ட்பேட், லேண்ட்லைனு, வாட்டர் பில்லு. ஓகேவா? வாட்டர் பில்லு பார்த்தீங்கன்னா சென்னை மட்டும் இருக்கும் போல், சென்னை மெட்ரோபாலிஷன், அப்புறம் கேஸு, அப்புறம் இந்த கிரெடிட் கார்டு பில்லு, இன்சூரன்ஸு, லோனு நீங்கள் ரீபேமெண்ட் இதில் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டிராஃபிக் செல்லான், ஸோ யாராவது டிராஃபிக்கில் ஃபைன் போடுவாங்களே அந்த இது பண்ணிக்கலாம். ஃபாஸ்டாக, ஸோ ஃபாஸ்டாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்க எல்லா சர்வீஸும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி வைக்கணும். அப்படி வச்சா தான் இந்த சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இதை நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் இங்கே இன்டெகிரேட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இங்கே எக்ஸலில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மார்ஜின் போட்டிருக்கேன். இப்போ வந்து 5000 ரூபீஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ரீசார்ஜை வந்து நீங்கள் டாப்அப் பண்ணி வச்சுக்கணும். அப்படி வைக்கும்போது நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னா, இப்போ 5000 பண்ணிட்டோம், ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, பிஎஸ்என்எல் 1000 ரூபாய்க்கு பண்ணுறாரு. சரியா? பண்ணும்போது ப்ராஃபிட் 30 ரூபா நமக்கு கிடைக்கும், 3% 30 ரூபா கிடைக்கும். அப்புறம் வந்து இன்னொருத்தர் அதே ஏர்டெல் வந்து 1000 ரூபாய்க்கு பண்ணுறாரு, அதுக்கு நமக்கு 2.5. வோடஃபோன் வந்து 1000 ரூபாய்க்கு பண்ணுறது 2. ஓகேவா? டிடிஹெச் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு பண்ணுறது 5. இந்த மாதிரி கிடைக்கும் போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 140 கிடைக்குது. இந்த 140 வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வராது. எப்படி ஆகும்னா, 1000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணும்போது 970 தான் மைனஸ் ஆகும். ஓகேவா? மீது 30 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த பேலன்ஸில் இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? திரும்ப பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு 975 ரூபாய் மைனஸ் ஆகும், 25 ரூபா இங்கே இருக்கும். இந்த மாதிரி அப்படி 1000 ரூபாய்க்கு பண்ண 140 ரூபா பார்த்தீங்கன்னா இந்த வேலெட்லேயே இருக்கும். அப்போ நமக்கு எப்படி அந்த ரீசார்ஜ் பண்ணுற அமௌண்ட் வரும்னா, ஆல்ரெடி கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட கையில் கேஷாக கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷாப் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் ஷாப்பில் வந்து என்ன பண்ணுவாங்க, கஸ்டமர் 1000 ரூபாய் கொடுத்துருவாங்க. அப்போ அந்த அமௌண்ட் உங்ககிட்ட தான் இருக்குது. ஆனால் கழிகிற அமௌண்ட் இப்போ 1000 ரூபாய்க்கு பண்ணும்போது உங்கள் அக்கௌண்ட்லேருந்து 970 ரூபா மட்டும்தான் கழியுது. ஓகேவா? ஸோ 1000 ரூபாய் பண்ணும்போது இது வந்து பெர்சன்டேஜ் மாறி போட்டிருக்கேன். இது வந்து மாறும். ஏன்னா நீங்கள் வந்து கம்மியான பட்ஜெட் ஒரு 1000 ரூபாய்க்கோ 10,000 ரூபாய்க்கோ நீங்கள் வந்து இந்த ஏபிஐ வாங்கும்போது ஒரு மாற்றம் கிடைக்கும். இது 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்கும்போது கொஞ்சம் என்ன ஆகும், இது 3.20 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஓகேவா? ஸோ சப்போஸ் நீங்கள் இது 2 லட்சம் 3 லட்சத்துக்கு வாங்கும்போது இது ஒரு மதிப்பு 5 அந்த மாதிரி அதிகமாகிட்டே போகும். அப்போது நீங்கள் பல்காக வாங்கும்போது பெரிய லெவலில் நீங்கள் வாங்கும்போது தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், கஸ்டமருக்கு உங்களுக்கும் ப்ராஃபிட் இருக்கும், கஸ்டமருக்கும் அதை நீங்கள் அந்த ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணுறதுக்கும் அது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ராஃபிட்டுக்கான ஒரு கால்குலேஷன் தான். ஆனால் இது இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், உங்களால் இந்த போர்ட்டல் இந்த மாதிரி ஒரு ஐடி கொடுத்துருவாங்க, இதில் போய் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, நம்ம இதை வாங்கிட்டோம். நம்மளுடைய வெப்சைட்டில் எப்படி இன்டெகிரேட் பண்ணுறதா இருந்தால் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு கம்பெனிக்கு பண்ணி கொடுத்த ஒரு சாஃப்ட்வேர். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ், இன்கம், மெசேஜ், டேஷ்போர்டு, ஆக்டிவேட், ரிஜிஸ்டர், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணுவோம், ரீசார்ஜ்னு ஒன்று காமிச்சிடும். ரீசார்ஜில் போயிட்டு மொபைல் ரீசார்ஜ், இந்த கம்பெனி மொபைல் ரீசார்ஜ் மட்டும் தான் இதில் வச்சுருக்காங்க. அப்போ மொபைல் ரீசார்ஜில் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் சும்மா இருக்குது. மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு அந்த ஆப்ரேட்டரை சூஸ் பண்ணிவிட்டு ஜியோ சூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 100 ரூபாயோ 150 ரூபாயோ ஒரு அமௌண்ட் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் பண்ணும்போது இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இது இங்கேருந்து மைனஸ் ஆயிரும். இங்கேருந்து மைனஸ் ஆகி என்ன ஆயிரும், ரீசார்ஜ் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த போர்ட்டில் வந்து நீங்கள் கஸ்டமருக்கு காமிக்கணும் அவசியம் இல்லை. கஸ்டமருக்கு இதை மட்டும் காமிச்சா போதும், நீங்கள் காமிச்சா போதும், இதை காமிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா ஏபிஐ ரீசார்ஜுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். இது நீங்கள் அப்படி எடுத்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் உங்கள் வெப்சைட் இன்டெகிரேட் பண்ணும்போது இந்த மாதிரி என்ன ஆகும், இந்த மாதிரி என்ன ஆகும் காமிக்கும். ஓகேவா? ரைட். இப்போ வெப்சைட்டில் மட்டும் தான் பண்ண முடியுமானா அது மட்டும் இல்லை, நீங்கள் ஆப்லேயும் பண்ணிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் இருக்குது. ஸோ இந்த ஆப் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்கள், என்ன இருக்குல்லையா, இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெனு பாரில் என்ன பண்ணிக்குவோம், ரீசார்ஜ் வந்து புதுசாக செட் பண்ணி கொடுத்துருவோம். அப்போ நீங்கள் வெப்சைட் மட்டும் இல்லை, ஆப் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ வந்து நமக்கு இங்கே பாருங்கள், மொபைல், டிடிஹெச், டேட்டா கார்டு இது மட்டும் தான் இருக்கான நிறைய சர்வீஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ரீசார்ஜுக்கான ஒரு கம்பெனி. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆதார் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்புறம் வந்து பேன் கார்டு சர்வீஸும் இருக்குது. அப்புறம் வந்து ஓட்டர் சர்வீஸும் இருக்குது, வெஹிக்கிள் ரிலேட்டட் சர்வீஸு. ஓகேவா? அப்புறம் வந்து ரேஷன் கார்டு சர்வீஸு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது நீங்கள் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது. பட் ஏபிஐ மாற்றும் போது இங்கே பாருங்கள்,
டாக்குமெண்ட்டில் ரிப்போர்ட்டு, ப்ரொஃபைல், சப்போர்ட்டு, ப்ரொஃபைலில் வந்து என்ன இருக்கு இல்லையா, ஏபிஐ டாக்குமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏபிஐ டாக்குமெண்ட் தான் முக்கியமானது. இந்த டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த டாக்குமெண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம், உங்கள் வெப்சைட்டில் இன்டிகிரேட் பண்ணி கொடுத்துருவோம். இந்த டாக்குமெண்ட்டு, இந்த ரெஸ்பான்ஸ் பேஜ், எரர் கோடு என்னென்ன இருக்குது அப்படிங்கிற டாக்குமெண்ட் இருக்குது. இந்த டாக்குமெண்ட்டை வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம், நீங்கள் பண்ணுற மொபைல் அப்ளிகேஷனுக்கோ அல்லது வெப்சைட்லேயே நாங்கள் வச்சு கொடுத்துருவோம். அப்போது நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இருக்குது. இதை நீங்கள் வந்து ஜஸ்ட் இன்னும் அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறது மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ரீசார்ஜ் ஆகிறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட் மூலமாகவோ அல்லது ஆப் மூலமாக ஈஸியாக ஆயிரும். ஓகேவா? அப்புறம் வந்து முக்கியமானது ஏபிஐ கீ. இப்போ ஏபிஐ டாக்குமெண்ட் கிடச்சி ஏபிஐ கீ அப்படிங்கிறது ஒரு கீ. ஓகேவா? ஸோ ப்ரொஃபைலில் வந்து ஏபிஐ டோக்கன் இருக்குது. இந்த ஏபிஐ டோக்கன் தான் முக்கியமானது. இதை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இந்த இடத்துல டோக்கன் காமிக்கும். இந்த டோக்கன் தான் முக்கியமானது. ஓகேவா? ஸோ இந்த டோக்கன் மூலமாக தான் என்ன ஆகுது, இந்த வெப்சைட் ரன் ஆகுது. அப்போது இதை வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு சின்ன ஒரு அமௌண்ட் உண்டு. ஒரு 2500 ரூபாய் 3000 ரூபாய் நீங்கள் பே பண்ணணும். அது போக நீங்கள் என்ன பண்ணணும்னா ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க யாருக்கு யூஸ் ஆகும்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு சாஃப்ட்வேர் பண்ணிட்டீங்க, அடுத்து நீங்கள் வந்து ஒரு ரீசார்ஜை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் பண்ண போகிறீங்க. ஸோ ரீசார்ஜ் பண்ணும்போது வர்ற ப்ராஃபிட் ஷேர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சாஃப்ட்வேர் பண்ண போகிறீங்கன்னா தான் இது உங்களுக்கு சூட் ஆகும். நான் வந்து ஒரு ஷாப் வச்சுருக்கேன். என் ஷாப்புக்கு வந்து எனக்கு ஒரு ரீசார்ஜ் மாதிரி வேணும்னீங்கன்னா இது மட்டுமே போதும். பட் இந்த மாதிரி ஒரு ஆப்புக்குள்ளே வைக்கிற போது உங்களுக்கு கண்டிப்பாக என்ன ஆகும், ஏபிஐ அப்படிங்கிற டாக்குமெண்ட் தேவைப்படும். நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த ஏபிஐ பர்ச்சேஸ் பண்ணி உங்களுடைய அந்த ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கும் தெரியல. ஸோ புரியலை, இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா நாங்கள் என்ன பண்ணுறோம், டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் இருக்கும், கால் பண்ணி கேளுங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கும் ஒரு ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர் அல்லது சிஆர்எம், எம்எல்எம் சாஃப்ட்வேர், கஸ்டமைஸ்டாக மொபைல் அப்ளிகேஷனோ, இ-காமர்ஸோ அல்லது டெலிவரி ஆப்போ வேணும் அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சா லிங்க் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.